இந்த நரகமும் பாதாளமும் நிச்சயமாகவே மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஆமென். உங்களுக்காகவும் நம்ம எல்லாம் சொல்றோம், பாவம் செஞ்சா பாதாளத்துக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிச்சயமாகவே இந்த பாதாளமும் நரகமும் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா நமக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லுவோமானால், கீழ்ப்படியாத தள்ளப்பட்ட தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. நான் சொல்லுவேன், கீழ்ப்படியாத பிள்ளைகள் யாரோ அவர்களையும் அவன் அழைத்து செல்வதற்காகத்தான் அது பிற்காலத்தில் மாறி போச்சு. நரகமும் பாதாளம் நமக்கு உரியதல்ல, மனுஷனுக்கு உரியதல்ல, உங்களுக்கு எனக்கு உரியதே இல்லை. எப்போ கீழ்ப்படியாத தூதன் விழுந்தானோ அந்த கீழ்ப்படியாத தூதன் இருக்கிற இடத்தை கீழ்ப்படியாத பிள்ளைகளை நம்மளையும் கொண்டு போக அவன் துடிக்கிறான். அவ்வளவுதான். நரகம் பாதாளம் நமக்காக ஏற்படுத்த. ஆனால் அந்த பாதாளம் எப்படியாவது நம்மை தள்ள வேண்டும் என்று துடிக்கிறது. பெரிய வாஞ்ச. இரண்டாவது என்ன? மலட்டு கர்ப்பம். ஆமென். நான் சொல்லுவேன், இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறவர்களுடைய அந்த கர்ப்பம் இருக்கிறது, அதன் படுகிற பாடு, அதன் படுகிற வாஞ்ச சொல்லியே முடியாது, சொல்லியே முடியாது. அப்படிப்பட்டவர்களை தான் தெரியும். மூன்றாவது காரியம், தண்ணீரினால் திருப்தி அடையாத எத்தனை பெஞ்சல் புயல், அந்த புயல் இந்த புயல் வந்தாலும் பூமி வேணாம், திருப்பி போடு, எனக்கு வேணான்னு சொல்லுதா நீர்? கடவே எவ்வளோனா போடு, நான் தாங்கிக்கிறேன். பாருங்க, எவ்வளவுதான் தண்ணீர் வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அக்னியும் அதே போல. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, இப்படி ஒரு வாஞ்ச உங்களுடைய மணவாளன் மேலே இருக்கணும். நீங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு சந்தோஷமா மாறணும்னா அதன் மேல உள்ள வாஞ்சை உங்களுக்கு ஒரு நாளும் குறையக்கூடாது. இந்த பிறப்பு என்பது சாதாரணம் அல்ல, இது பிறப்புன்றது கற்பனை அல்ல. இந்த பிறப்பை குறித்ததான ஒரு மகிழ்ச்சி நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். ஏதோ கிறிஸ்மஸ் நாளில் ஆட்டம் போட்டு கொண்டாட்டம் போட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு போறதில்லை கிறிஸ்மஸ். இந்த மகிழ்ச்சி மாத்திரம் நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்குமானால் அது எப்படி இருக்கணும்னா, பிசாசு நம்மை அழைத்து போகிற பாதாளம் அடங்கவே அடங்காதான். எவ்வளவு கொடூரமா இருக்குது பாருங்க. இரண்டாவது, மலட்டு கர்ப்பம், பூமி நீருக்கு, அக்கினி அழிவுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள் கிறிஸ்துவுக்குள் உண்டாகணும். இந்த வாஞ்சை நம்ம இருதயத்தில் நிரப்ப 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 நான் சொல்லுவேன், நம்முடைய கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, நம்முடைய பலவீனம் ஒன்றுமே தெரியாதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் என் கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்த போது நான் சொல்லுவேன், கஷ்டத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, அது சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை அனுபவித்து இருக்க மாட்டீங்க. அவமானம், நிந்த, கஷ்டம், போராட்டம், வீதியில் சொல்லுவேன், வீதியில் போனால் யார் என்ன கேட்பாங்கன்னு அர்த்தம் பயமாக இருக்கும். வீட்டில் வந்தால் அதை விட பெரிய பாரம், சுமையாக இருக்கும். ஆனால் எப்போ இந்த கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்தாரோ நான் சொல்ல, இந்த வாஞ்சை இன்றைக்கும் என்னை விட்டு போகவே இல்லை. இந்த வாஞ்சை அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியாக இருக்கணும். ஏதோ ஒன்றுக்காக அல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை, கிறிஸ்துவை குறித்ததான பிறப்பை குறித்ததான வாஞ்சை அது இருக்கணும். அது எப்படிப்பட்ட வாஞ்சை என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நீ மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம். உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய்
கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை எப்படி நீங்க வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுமானால், ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியல. இன்னொரு கூட்டம் தன்னுடைய ஆசியை கொடுத்து தன்னுடைய அந்தஸ்தை குறித்து எங்கோ ஆண்டவர் எருசலேமில் அவர் பிறக்கல. எருசலேமுக்கு ஆண்டவர் அந்நியர். இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்நியர் தான். வேறு ஒரு கேட்டீங்கன்னா, அநேகர் கேட்டீங்கன்னா, ஏசுன்னா ஏசுன்றியா, அது யார் அவரு? அது யாரோ ஒரு ஃபாரின் கடவுள். அவர் இங்கேயா பிறந்தாரு? அவருனா முனுசாமியா? அவருனா முருகனா? அவருனா பிள்ளையாரா? இதில் இந்த முகத்தை பாரு, இயேசுவோட முகம் எப்படி இருக்குது பாரு, ஃபாரின் முகம். இது பாரு, இந்த முருகர் கடவுள் எப்படி இருக்கிறாரு பாரு, நம்மளை போல இருக்கிறார்ல. இவெல்லாம் ஒரு ஃபாரின் முகம். எருசலேமிலே அவரை கண்டு அப்படியாக வரவேற்றார்கள். அவர்களுடைய ஆசையை கொடுத்தார். அவருடைய ஒரே இருந்த ஒரு கழுதை குட்டியை கொடுத்தாங்க. ஓசன்னா என்று வரவழைத்தார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, இவர் யார், இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கிறீர்களே இவருடைய வருகைக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்லுவேன், எப்படி நீங்கள் இயேசுவை உங்க இருதயத்திலே வரவேற்கணும், எப்படி வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களுடைய வாஞ்சையா இருக்கணும். மற்றவர்கள் ஆச்சரியப்படணும், இவங்களா இந்த இயேசுவிடத்திலே உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த இயேசு உங்களுக்குள்ளாக பிறப்பார் என்று சொல்லுவோமானால், மற்றவர்களுக்குள்ளாக ஆச்சரியப்பட வைக்கும் உங்களுடைய மாற்றங்கள், உங்களுடைய சுபாவ மாற்றங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஏதோ பேசணும், நான் இந்த செய்தியெல்லாம் கொண்டு வரல. ஆண்டவருடைய வரவு அப்படியா இருக்கணும், அப்படி உங்களை மாற்றி போடணும். அதுதான் கிறிஸ்துவ நீ ரட்சிக்கப்பட்டா என்பதற்கு அடையாளமே அதான். ரட்சிக்கப்பட்டுகிற என்பதற்கு அடையாளம் உன் சுபாவம் மாறணும், உன் ஜென்ம சுபாவம் மாறணும், உன்னுடைய ஆதாமினுடைய சுபாவம் மாறணும், உன் அப்பாவுடைய சுபாவம் உனக்குள்ளாக மாறணும், உன் தாத்தாவுடைய சுபாவம் மாறணும் உனக்குள்ளாக. அந்த சுபாவம் மாற்றப்படணும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படணும். நமக்குள்ளாக அந்த வாஞ்சை அதை மாற்றும். சுபாவம் மாத்திரம் அல்ல, உன் தரித்திரம் மாற்றப்படும், உன் ஆசீர்வாத மேன்மைகள் மாற்றப்படும். நீ ஏந்துகிற கரமா இருக்கிற கரத்தை உன்னை கொடுக்கிற கரமா கர்த்தர் மாற்றுவார். இதுதான் இயேசுனுடைய வருகை. இயேசுவை வாஞ்சியாய் வரவெடுத்தான். எத்தனையோ வருஷங்கள் பெதஸ்தா குளத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்தான். இயேசு வந்தவுடனே அவருடைய வாழ்க்கை மாறி போனது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாஞ்சையோடு கூட ஓடி வந்தா இந்த ஊருக்கு. இயேசுவை கண்டவுடன் அதில் பெரும்பாடு நீங்கிற்று. மாற்றங்கள் உண்டாகணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளாக பெரிய மாற்றம் உங்க சுபாவத்தில், வார்த்தையில. நேற்று ஒருத்தவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க. நல்ல பெரிய விசுவாசமா பேசினாங்க. கர்த்தருக்கு அப்படி இப்படி அப்படின்ட்டு. நான் கூட நினைச்சேன், அது பெரிய விசுவாசியா இருக்கிறாங்களே. திடீர்னு செருப்பால் அடிப்பேன்னு ஒரு வார்த்தை வந்தது. என்ன கேட்டால், அந்த குழந்தைங்க ஏதோ 2 குழந்தைங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டுச்சு. அது என்ன சொன்ன மாதிரி இருக்கு, செருப்பால் அடிப்பேன்ட்டு. விசுவாசத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இருந்தார்னா செருப்பும் வராது, தொடப்பமோ
வாயில வராது. என் பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. என் பிள்ளைங்க இன்றைக்கு சாட்சியா நான் சொல்றேன், என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு நாளாவது போடா வாடா நான் அவங்கள சொல்லியிருப்பேன்னு. எங்க மனைவி சொன்னாலும் சொல்லுவாங்க. நான் கேட்டு பாருங்க, எங்க பிள்ளைகளை கேட்டுவாங்க, போடா வாடா செருப்பால் அடிப்பேன், தொடப்பக்கட்டை பிஞ்சிரும். கேட்டு தைரியமா கேட்டு பாருங்க. என்னப்பா இப்போ நான் உங்களை சொல்லியிருக்கிறேன்னா சொல்லுங்க, சிரிக்காதீங்க, சொல்லுங்க. பியூலாமா இருக்கிறாங்க, சொல்லுங்க. சொன்னதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ளா இருக்கிற வாஞ்ச மாறி போச்சு. அப்போதான் அவங்க விசுவாசம் நினைச்சேன், என்னடா இது இப்போதான் இவ்வளோ பெருசு அப்படியே உயரத்தில் இருக்கிற மாதிரி பேசுறாங்க, திடீர்னு செருப்பால். ஏங்க ஒரு குழந்தைங்க அங்கே என்ன செய்யும்? ஒன்றும் செஞ்சிட போறது இல்லை, செருப்பால் அடிப்பேன். இதெல்லாம் போயிட்டு பிரதர் ஒரு குறையா சொல்றாரு. நான் எத்தனையோ செருப்பை பார்த்துட்டேன், எத்தனையோ தொடப்பத்தை பார்த்துட்டேன்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரியா என்ன பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு தப்பா? என்னையா இந்த மனுஷன்? கிறிஸ்து உண்மையா வந்தா நான் சொல்ல எல்லாம் மாறி போடும். இந்த வாஞ்சியோட கூட நீ வரவேற்றையானால் உன் வாழ்க்கை மாறிடும், உன் தரித்திரம் மாறிடுங்க, உன் தரித்திரம் மாறிடும். இன்னொன்னு நான் சொல்லுகிறேன், வியாதி என் உடம்பு முழுவதும் வியாதி. என்னால் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. நான் சொல்லுவேன், பெரிய பெரிய கொடுமை 13 வயதிலிருந்து என்ன பற்றி கொண்டது. இந்த கிறிஸ்து வந்த உடனே எரிகோ உடைக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க வாஞ்சியோடு நம்பணும், வாஞ்சியோடு கேட்கணும், வாஞ்சியோடு ஆராதிக்கணும். அதுதான் அடையாளம். உங்களுக்குள்ளாக வாஞ்சியா கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கூட வந்திருக்கிறார். அந்த சந்தோஷம் உங்களை விட்டு எடுபடவே படாது. இனி குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? வேற ஏதோ நிரம்பி இருக்கிறது நம்ம இருதயத்தில். கிறிஸ்து உங்க இருதயத்தில் வந்தா மருமக பிரச்சனை ஒரு பிரச்சனையா வராது. ஆமென். எனக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தங்க உங்களெல்லாம் பார்த்தா. உடம்பு சரியில்லைன்னா 2 நாள் புள்ள மடியில் போய் உங்களால் படுக்க முடியல, எங்கெங்கயோ போய் சுற்றி திரியுறீங்க. ஏன்னா அங்கே ஒரு பேய் இருக்குது, நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அந்த பேயை மாத்துனது நீங்க தான், பேயா மாத்துனது நீங்க தான். ரட்சிக்கப்படாதவன் எப்படின்னா இருக்கட்டுங்க, இயேசு உனக்குள்ளா பிறந்தா நீ வேற, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதா நீ இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நான் பேசணும்னு வரலங்க. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையை நீங்கள் வாசிங்க. யோவேல் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 இருந்து 16 வரை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15, 16 வாசிக்கும்படியாக. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், கூட்டுங்க. மணவாளன் தன் அறையையும், மணவாளன் தன் அறையையும், மணவாட்டி தன் மறைவையும், மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. இது ஒரு பெரிய ரகசியம். இதுல நான் மேலாக்கா நான் சொல்லிட்டு போறேன், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். அப்படிதான் இருக்கணும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்பவுமே அப்படித்தமா இருக்கணும், ஒரு விசேஷித்த காரியம். அதான் சொல்லுவாங்க, சில பேர் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுவோம் நம்ம பிறந்த நாட்களை, கிறிஸ்து பிறந்த நாளை. இந்த கிறிஸ்து உங்களை போல என்ன போல வருஷத்துக்கு ஒரு நாள் கேக்கு வெட்டி கேண்டில் ஊதுறவர் இல்லை. இவர் அணையாத நெருப்பு. இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு ஒரு அணையாத நெருப்பு. நமக்கு அது அணையவே அணையாது. அதனுடைய சுவை நம்முடைய வாழ்க்கையிலே குறையவே குறையாது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுகிறார். ஆமென். மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுகிறார். மணவாட்டி யாரு? சொல்லுங்க. நான் தான்.
மணவாட்டியான சபைக்கு மணவாளன் புறப்படுகிறார். அன்னைக்கு கூட எஸ்தரமா கேட்டு, அம்மா உங்களுக்கு நிச்சயம் பண்ணப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் சந்தோஷம் இல்லைப்பா சொல்லிட்டாங்க, அதனால நான் மறுபடியும் கேட்க மாட்டேன். ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே மணவாளன் தன் மணவாட்டியை மனம் முடிப்பது போல ஒரு சந்தோஷம். இப்போ ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? அந்த காலத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மணவாட்டி மணவாளன் முகத்தையே பார்க்க மாட்டா. ஒரு மணவாளனை மணவாட்டியும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆணும் பெண்ணும் அநேகமாக பார்த்துக்க மாட்டாங்க, வாசனையே இருக்காது. ஸோ ஒரு திருமணம் என்று சொல்லுவோமானால் முதலாக ஒரு பெண்ணை அறிய போகிறான், ஒரு ஆணை அறிய போகிறான். இன்னைக்கு உலகத்தில் நான் சொல்லுவேன், எல்லாம் முன்னாமே அறிந்துடுறாங்களே, அப்போ எப்படி உனக்கு சந்தோஷம் இருக்கும்? செல்போனில் பேசிடுறோம், எல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்புறம் மணவாளன் வரப்போறாரு, திருமண நாளை குறித்து என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க? வாசனை அறிந்தாச்சு. அந்நாட்களிலே மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் சம்பந்தமே இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாசனை இல்லை, பேசவே மாட்டாங்க. அதனால மணவாளன் முதலாக ஒரு பெண்ணுடைய வாசனை, ஒரு ஆணுடைய வாசனை, ஆண்டவர் நியமத்தின்படி ஒரு திருமண மணவாட்டியினுடைய காரியம் மகிழ்ந்தார்கள். அதெல்லாம் அந்த கிறிஸ்துவுக்காக ஒப்பிடுறாங்க. இந்த மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படணும். ஆனால் மணவாட்டி எங்கிருந்து புறப்படணும்னா தன் மறைவை குறித்து, தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. எங்கிருந்து புறப்படணும்? இது ரொம்ப ஆழமான வசனம், நான் ரொம்ப உள்ள போல. மறைவை எங்க மறைஞ்சிருக்கிறீங்க? மணவாட்டி எங்க மறையணும்? எங்க மறையணும்? மணவாட்டி எங்க மறைஞ்சிருக்கணும்? மணவாளனுக்காக இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கணும். அவ்வளவுதான் மணவாட்டி. மணவாட்டிய வா என்பாலே நான் போவேன், அந்நேரமே பாடலாம். ஆனால் மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுகிறது கிறிஸ்துவினுடைய பிறப்பு. மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படும் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, மீட்பு, சுகம், பலன், ஆசீர்வாதம், பரலோகம். இதை ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி எங்கே இருந்து புறப்பட வேண்டுமானால் மறைவையிலிருந்து புறப்பட வேண்டும். அப்பதான் அந்த மணவாளனுக்குரிய அந்த வாஞ்சை இருக்கும். உலகத்துல நீ இருந்தா மணவாளன் மேல வாஞ்சை இருக்காது. மணவாட்டி மறைவிலிருந்து புறப்படுவா. இந்த உலகத்துக்கு நம்மை மறைத்து வைத்திருக்கணும். உலகத்தாம் போல பேசி, உலகத்தாம் போல டான்ஸ் பண்ணி, உலகத்தாம் போல எல்லாம் பண்ணி, உலகத்தாம் போல எல்லா காரியத்தை நடப்பி, உலகத்தின் போல எல்லாவற்றிலும் பற்றுக்கொண்டு, உலகத்தின் மேல பற்றுக்கொண்டு நான் சொல்லுவேன், கர்த்தர் எதை தேவையோ அளவில்லாமல் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம். சத்தியமா நான் சொல்கிறேன், நான் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒன்றுக்கும் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதற்காக வட்டிக்கு வாங்கலை, அதற்காக எந்த ஒரு பிரயாசமும் இல்லை, எந்த ஒரு பிரயாசம். அடிக்கடி ஏன் இதை சொல்கிறேன் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, சாட்சி உண்டாகும்படி சொல்கிறேன், என் மேன்மை உண்டாகும்படி நான் சொல்லலை. அடிக்கடி இந்த ஆள் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க, சாட்சி உண்டாகணும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த நீ மறைவில் இரு, இந்த உலகத்துக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த உலகத்துக்காக மேன்மையை விட்டு விடாத, ஞானஸ்தான உடன்படிக்கையை விட்டு விடாத, திருவிருந்த ஆராதனையை விட்டு விடாத, மறைவிலே இரு. உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற பாஸ்டா எந்த சீட்டாவது உங்ககிட்ட போட்டேனா சொல்லுங்க? எந்த சீட்டாவது போட்டேனா? எந்த தசமமாகாவது நான் யார்கிட்ட வாங்கினா? எந்த காணிக்கையாவது வாங்குறேனா? இல்லை வேற எங்கன்னா நான் வாங்குறேனா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் நீ மறைந்துரு, கர்த்தர் உனக்கு உலகத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். இதுதான் கிறிஸ்துவனுடைய வருகை. மணவாளன், இது ஒரு பெரிய ரகசியம் பாருங்க. மணவாளன் எக்காலம் ஊதுங்கள், சியோனே எக்காலம் ஊது.
உன்னை ஆயத்தப்படுத்து, சபையை ஆயத்தப்படுத்து, வீட்டை ஆயத்தப்படுத்து, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, உன் மணவாளனை ஆயத்தப்படுத்து. அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய ரகசியம். ஆயத்தப்படுத்து. மணவாளன் தன் அறையிலிருந்து புறப்படுகிறார், மணவாட்டி தன் மறைவிலிருந்து புறப்படணும். மறைவில் தான் இருக்கீங்களா? மறைவில் தான் இருக்குமா? சொல்லுங்க. அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கிறோமா? 2 ஆச்சரியம் இருக்கு. ஐயோ அதுவா? அது ஒரு ஆச்சரியம். அவங்களா? இது ஒரு ஆச்சரியம். எந்த ஆச்சரியத்தில் இருக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை மணவாட்டி என்பவள் மறைவிலிருந்து புறப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்டதுங்க. இந்த கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி அப்படிப்பட்டது. இந்த கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு அப்படிப்பட்டது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், பிரூலாமா கூட இருதயத்தில் நினைப்பாங்க, நம்ம சில மாதங்கள் கழித்து இங்க வருகிறோம், இங்க எப்பவும் போலதான் இருக்குது, ஆனா இந்த ஆள் அப்படியே இருக்கிறானே, அப்படியே பேசலாம், அப்படியே பாடலாம், அப்படியே. இது என்னன்னா, இது இந்த உலகத்தினால உண்டானது கிடையாது. ஆமென். இது உலகத்தினுடைய மறைவினாலே வெளிப்பட்டிருக்கிற காரியம். அத்திமரம் துளிர் விட போனாலும், மந்தையில ஆடுகள் இல்லாமல் போனாலும் வரது வந்துதான் இருக்கும். ஆமென். ஒன்று தடப்படாது. அருமையான தேவ ஜனமே, மணவாளனுக்காக ஆயத்தப்படுங்க. மறைவில் வச்சுக்கிங்க. உலகத்தானும் நாம ஒன்னா இருக்கிறதுக்கு இல்லை. நமக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க மற்ற வழிபாடுகள் இருக்கலாம், மற்ற வார்த்தைகள் இருக்கலாம், மற்ற நம்பிக்கைகள் இருக்கலாம். கர்த்தர் ஒன்றை அனலா வச்சிருக்கிறார். எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நீ ஆயத்தப்படு, அதன் பிரகாரம் உன்னோட கூட ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆமே. அதற்காகத்தான் ஒன்றுக்கும் உதவாத ஒன்றை, தரித்திரத்தில் இருந்த ஒன்றை, பாவத்தில் இருந்த ஒன்றை கழுவி மீட்டி எடுத்திருக்கிறார். ஆமே. ஐஸ்வர்யனோ பணக்காரனோ இயேசுவை பற்றி சொன்னால் ஏற்றுக்கொள்வான். ஆனால் உன்னை போல அழகில்லாத சிறு குடிசில் இருக்கிற உன்னை போல வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் தான் உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடும். அதனால தான் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார். ஒன்றுக்கும் உதவாத நம்ம. ஐஸ்வர்யம் சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு உறவில் ஒரு 100 பேர் ஒரு உறவாக இருந்து ஒரே ஒருத்தன் பெரிய பணக்காரன் தானே அவன் சொல்கிறது தான் எல்லாம் கண்ணமுன்னு ஏற்றுக்கொள்வான். ஆனால் விசுவாசம் என்பது ஒன்றுமே இல்லாமல் அவங்க சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க தான். அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் விசுவாசம். எனக்கு அருமையான ஆண்டவர் ஜனமே, உன் வாழ்க்கையில் என்ன போராட்டம், கஷ்டம், துன்பங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டம், நம்பினவர்கள் உன்னை வெறுக்கிற போதும் உனக்குள்ளாக இந்த கிறிஸ்தினுடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, உன்னை விட்டு எடுபடாத நல்ல சந்தோஷம், உன்னை விட்டு நீங்காத நல்ல பங்கு ஆண்டவர். நல்ல பங்கு. அவர் மணவாளன் தன் அறையிலிருந்து புறப்படுகிறார், மணவாட்டி தன்னுடைய மறைவிலிருந்து அவள் புறப்பட வேண்டும். நீங்கள் கவனியுங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:10 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கடகன் முடிச்சிடுறேன். நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாக நான் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டியின் நகைகளினால் தன்னை சிங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏங்க, ரட்சிப்பினுடைய வஸ்திரம் அதுங்க. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நீங்க கவனிங்க. மணவாளன் எத்தனையோ உயர்வான, நான் கூட கேள்விப்பட்டேன், நம்ம பணம் இல்லை கஷ்டப்படுறோம், கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறோம், எப்படி? ஆனால் மணவாட்டினுடைய வஸ்திரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் ரூபாவா? ஆமென். இங்கே எனக்கு நான் கேள்விப்பட்டேன்.
என் கணவரில் எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, அப்படி நான் கடனை வாங்கினா அப்படி ஒன்றுனா. ஆனால் மணவாட்டியினுடைய வஸ்திரம் எவ்வளோ? 1.25 லட்சம். எனக்கு தெரிஞ்சு 1.25 லட்சம். நான் சொல்லுவேன், இவைகளை காட்டிலும், ஏன்னா மகிழ்ச்சி எவ்வளோப்பா அந்த புடவை? 1.25 லட்சம். அப்போ சூப்பராக இருக்கு மகிழ்ச்சி. மணவாட்டிக்கு மகிழ்ச்சி, மணவாட்டியோட பாட்டிக்கு மகிழ்ச்சி, மணவாட்டியோட தாய்க்கு மகிழ்ச்சி, மணவாளனுக்கு வஸ்திரத்தை குறித்து மகிழ்ச்சி, சூழ்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, மணவாட்டினுடைய வஸ்திரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அலங்கரித்து கொள்வதற்காக, அலங்கரித்து சிங்காரித்து கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. ஆமென். உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ பட்டு புடவை எடுத்தீங்க? என் கல்யாணத்துக்கு ஒரு பட்டு புடவை எடுத்துக்கு ஒரு பைசா கொடுத்தேன். பட்டு புடவை 25 வருஷமாக அது பட்டு புடவைன்னு நம்பணும். ஆமென். நம்பணும். என் மனைவியும் நம்பிட்டா. நான் பெருசாக 15,000, அப்போ அந்த காலத்தில் 15,000 கொடுத்து, எப்பா எடுங்க. அப்போ 2 ஒரு பட்டு புடவை எடுத்தா கட்ட முடியாது சொல்லிட்டு 2 எடுத்தாங்க. அவங்க போயிட்டு நான்லாம் போகலை. ஆனால் என் மனைவி போன வாரம் அந்த கிறிஸ்மஸுக்காக சில பர்ச்சேஸுக்காக போனோம். இது பிளாஸ்டிக்குங்க. இவ எனக்கு தெரியாமல் பொட்டலத்தை வச்சு எதனா ஒன்று வாங்கினான்னு நினச்சா போல வரல. அவன் கடைக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான், இது பிளாஸ்டிக் இழை, இது வேற ஏதோ நூல், பளபளப்பு நூல், இதுக்கெல்லாம் 10 பைசா தர முடியாதுங்கம்மா. எடுத்துட்டு பேக்கப் பண்ணி வந்துட்டாங்க. 25 வருஷமா பட்டுன்னு நானும் நம்பின, மகனும் நம்பி பாவம் எடுத்துட்டு போயிட்டா. போன வாரம் தான் உண்மை தெரிஞ்சுது, அது பட்டு அல்ல, அது ஒன்றும் இல்லை, வெத்து. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இது சந்தோஷத்தை தரும். இந்த உலகத்தினுடைய காரியம் சந்தோஷம் அற்று போகும். நான் உண்மையாக உங்கள் இருதயத்தை திறக்க இன்றைக்கு விரும்புகிறேன். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷம், இதுதான் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை குறித்து எப்போதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற வஸ்திரம் என்பது உடலோடு கூட சரீரத்தோடு கூட இணைந்திருப்பது. கர்த்தர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதுக்கு அடையாளம் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். வஸ்திரம் நம்ம விட்டு நீங்காது. அது எங்க கொடுக்கப்பட்டது? எங்க கொடுக்கப்பட்டது வஸ்திரம்? ஏதோனிலே கொடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஏதோனிலே கொடுக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம். வீட்டில் இருந்தா கூட என்ன பண்றோம்? வஸ்திரம் உடுத்திருக்கிறீங்களா, உடுத்தாம இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆம்பளைங்க என்னதான் ஒரு பனினாவது போட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? வஸ்திரத்தை உடுத்தாம நம்ம எங்கேயுமே இல்லை. ரட்சிப்பினுடைய வஸ்திரமும் அப்படித்தான். அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது. உன்னை விட்டு, உன்னுடைய ஆத்மாவை விட்டு நீங்காதது. ஆத்மா விட்டு நீங்காது, ஆத்மா விட்டு நீங்காது. ரட்சிப்பு நீங்களன்னா, ரட்சிப்பு விலகலன்னா, உன் வஸ்திரம் விலகலன்னா எப்போது நீ மானத்தோடு இருப்பா. அல்லேலூயா, ஆமென். எப்போதும் சந்தோஷமா இருப்பா. அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். சபை கூடுதல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். ஆண்டவரை கைத்தட்டி பாடுறதுல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏங்குவது மிகப்பெரிய, இதுதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். ஒரு வாரம் ஒரு வாரம் வராமல் இருக்கிறது ரட்சிப்பினுடைய அடையாளம் இல்லை. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏதோ இன்னைக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போகணும், அதுக்காக அல்ல. அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் ஒன்றை ஊந்தி தள்ளும். அது ஒரு விழா, அது ஒரு கொண்டாட்டம். ஜனங்களை கூட்டுங்கள், சபையை கூட்டுங்கள், இதோ மணவாளன் புறப்படுகிறார். எத்தனை பேர் உங்க கல்யாணத்தில் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க? எஸ்தர்மா சந்தோஷம் விட்டுருங்க, எஸ்தர்மா விட்டுருங்க. எத்தனை பேர் உங்க கல்யாணத்தில் சந்தோஷமா இருந்தீங்க? சொல்லுங்க. அவன் குடிகாரனோ, அவன் எட்டி உதைக்க போறான், என்னென்னவோ பண்ண போறான். நீங்க என்ன தீர்க்கதரிசியானா? இதோ நீ கட்சிக்கு போற மனவாட்டி உன்னை போட்டு மிதிக்க போறான், தினமும் கோட்டர் அடிப்பான், நீ மாட்டின அப்படின்னா யாருன்னா சந்தோஷமா இருந்திருப்பீங்களா?
அவர் ஒரு நல்ல ஒரு தெய்வம். மணவாளன் அறையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்படித்தானே நினைச்சோம், சந்தோஷமா தானே இருந்தோம். இந்த உலகத்தினுடைய மணவாளனுடைய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா தெரியாது. நான் சொல்லுவேன், இந்த ஆத்துமா நம்மை விட்டு போருகிற வரைக்கும் இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தின் சந்தோஷம் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. அதுதான் கிறிஸ்துவோடைய பிறப்பு. ஆமென். அதுதான் பிறப்பு, அதான் பிறப்பு. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருப்பார். எரிந்து கொண்டே இருப்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். தேவனுடைய ஆழத்திலே ஒளிவு எண்ணெயினாலே நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அதுதான் அனுபவம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படலை, அநேகர் நம்மில் ரட்சிக்கப்படலை. இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இல்லை, ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லை. ரட்சிப்பு நம்மிடத்திலே வந்தால், இயேசு நமக்குள்ளே இடத்திலே வந்தால் அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. அநேகர் உங்க நடக்கையை குறித்து, உங்க ஆசீர்வாதத்தை குறித்து, உங்க உயர்வை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து இயேசுவின் நாமத்தினால் நான் நம்புறேன். என் பிள்ளைகளுக்காக, இந்த 2 பிள்ளைகளுக்காக என் படிப்புக்கு பெருசாக நான் செலவு பண்ணவே இல்லை. ஆனால் நான் ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தினால, நான் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளோ என் பிள்ளைகளோ நல்லா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. உயர்ந்திருப்பாங்க. சின்ன கம்பெனியில் 8000 சம்பளம் வாங்கினா கூட அவங்க சமாதானத்தோட கூட குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை என் பிள்ளைகளை நடத்துவாங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ 1 லட்சம் அவன் சம்பாதிக்கிறான், நீ சொல்றத விட அவன் 10,000 கொண்டு வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு 10 கிரெடிட் கார்டு பர்ஸில் வச்சுன்னுக்கிறான். அல்லேலூயா. 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 10 வருஷமா மளிகைகளில் வாங்கினா கூட கடன் கிடையாது. எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். அவன் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான்பா, இப்படி போனா ஒரு காடை தேய்க்கிறான், அப்படி போனா காடை தேய்க்கிறான். எனக்கு பாரு, இந்த ஆளு 1 கிலோ தோரம் பருப்பு கடனா தர மாட்டேன்றான். இதுதான் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். உன் வாழ்க்கையில கடன் இருக்காது. ஏன்? உன்னை நம்பி கொடுக்கறதுக்கு ஆள் ஆண்டவர் வைக்கல. ஆமென், அல்லேலூயா. அதனால நீ கடன்காரனா மாறல. ஆமென். இதாங்க ரட்சிப்பின் வஸ்திரம். இதான் ரட்சிப்பின் வஸ்திரம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் பிள்ளைகள் 10,000 15,000 சம்பளம் வாங்கினாலும் மீதி எடுப்பா. ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய நான் ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, முந்தின விதைப்பு, முந்தின அறுப்பு களஞ்சியத்தில், இந்நாளின் அறுப்பு களஞ்சியத்திலே சேர்க்கப்படும், முன்னாளின் அறுப்பு களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்படும். அதுதான் உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் வருகிற அடுத்த மாதம் என்ன பண்ணுவோன்னு தெரியல, கடன் வாங்கணும். இன்னும் 4 நாளுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல, கடன் வாங்கணும். இதெல்லாம் ரட்சிப்பினுடைய அனுபவம். கையில் 10 ரூபாய் இருந்தாலும் அது முன்னாளுடைய வருமானம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். பணம் எதனா கையில் கொஞ்சம் பணம் வந்ததுன்னா டமால் டக்கால்னு ஆட்டம் ஆடாத, அப்படியே வச்சிரு. அது கர்த்தர் உனக்காக ஏன் அதை கையில் கொடுக்குறாருன்னா, பின்னாட்களிலே உனக்கு ஏதோ வரப்போகுது என்பதற்காக கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட கொடுக்குறாரு. நீ அது தெரியாமல் தீர்க்க தரிசனம் இல்லாமல் அதில் ஒரு டான்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படிப்பட்டக்குரியது. சந்தோஷத்தை ஒரு நாள் எடுக்காது, நம்மை ஆசீர்வாதமாக எடுக்கும், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைக்கும். நீ மகிழ்ந்திருப்பா. நீ ஒரு சின்ன குடிசையில் இருந்தாலும் நீ மகிழ்ந்திருப்பா. ஆமென், அல்லேலூயா. மகிழ்ந்திருப்பா. உன் பிள்ளைகள் ஒழுவு மலை கன்றுகளை போல உன் பந்தியை அலங்கரிப்பாங்க. கிறிஸ்துவனுடைய வஸ்திரம், ரட்சிப்பினுடைய வஸ்திரம். நீங்கள் வாசிங்களா, நான் விரைவாக நான் முறிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 26 எதிர்பார்த்து வாஞ்சையோட காட்டிருந்த 2 மனுஷர்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 26 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்றும்
பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடே போகவிடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார். அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இப்போது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறீர். சிமியோன் என்பவன் இந்த கர்த்தருடைய வருகைக்காக வாஞ்சையோடு கூட காத்திருந்த தீர்க்கதரிசியிலே ஒருவன். நான் சொல்லுவேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே இப்போது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறீர். நான் சொல்லுவேன், இந்த இயேசுவை வாஞ்சையோடு கூட காத்திருந்தான். இந்த இயேசுனுடைய பிறப்பு, இந்த இயேசுனுடைய வருகை வாஞ்சையோடு கூட காத்திருந்தான். எதற்காக சொன்னா, இப்போது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறீர். இந்த மனுஷ ஜென்மத்துக்கு சமாதானம் ஒன்று வேண்டுமானால், இந்த உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் சமாதானம் வேண்டுமானால், இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால் பரலோகத்துக்கும் நமக்கும் சமாதானம் இல்லை. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தனை பேரோடு நம்ம சமாதானமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட நம்ம இருந்தாலும் சரி, இந்த இயேசுனுடைய வருகைக்காக வாஞ்சையோடு கூட காத்திருந்தான். அவன் சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து, அந்த ஒரு புறா குஞ்சியை பலியிட வந்தாங்க யோசேப்பினுடைய தாயும், ஆண்டவருடைய தாயும் மரியாளும் யோசேப்பும் வந்தபோது அந்த குழந்தையை பார்த்து அந்த சிமியோன் காத்திருந்து வாஞ்சையோடு கூட அவன் சொல்லுகிறான், இதற்காக நான் காத்திருந்தேன், இதோ என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறீர். ஆமென், அல்லேலூயா. நமக்கு சமாதானம் தருகிறவர் இயேசு. அதனால தான் அவர் சிலுவையிலே போகிற போது அவர் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து விட்டு போகிறேன். இது உலகம் தரக்கூடியது போல அல்ல மணவாட்டியே, இது உலகம் தரக்கூடியது போல அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறேன். இப்போது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறேன். மகளே, மகனே, ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களிடத்தில் வந்த பிறப்பு, நீங்கள் வாஞ்சியா இதை அனுபவிக்கிற பிறப்பு என்பது உங்களை சமாதானத்தோடு கூட போக விடுகிற காரியம். ஆமென். இந்த இயேசு என்னும் இரட்சகர் இல்லாமல் உலகத்தில், பூலோகத்திலும் பரலோகத்திலும் உங்களுக்கு எனக்கும் சமாதானம் இல்லை. பிதாவிடத்தில் சமாதானம் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் சமாதானம் இல்லை, இந்த பூமியிலே சமாதானம் நமக்கு இல்லை. சமாதானத்தோடு கூட என்னை போக விடுகிற காரியம். அதற்காக சிமியோன் வாஞ்சையோடு கூட காத்திருந்தார். இன்னொரு காரியம், 36வது வசனத்திலிருந்து 38 வரைக்கும் வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றுளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அவரை குறித்து பேசினார். உலகத்துக்குரிய மணவாளன் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்னாலும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, இப்ப அவளுக்கு எவ்வளவு வயசு? 84. புருஷன் எத்தனை வருஷம் இருந்தாரு? 7 வருஷம்தான். இப்போ 84. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஒரு 18 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா எத்தனை வயசுல மணவாளன் போயிட்டாரு? 25. அப்போ எத்தனை வருஷம் கணவன் இல்லாம
இயேசு என்ற மணவாளனோடு கூட காத்திருந்து வாழ்ந்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கணக்கு தெரியலையா? எத்தனை வயசு? இல்லையே, 84ல் 25 போச்சுன்னு வச்சுங்க. எவ்வளோ வயசு? 48 வருஷம் இரவும் பகலும். ஆமேன். இரவும் பகலும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆலயத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்த உடனே கையிலே வாஞ்சையாக ஏற்றுக்கொண்டாங்க. 84 வயசு வரைக்கும் வாஞ்சங்க. 84 வரைக்கும் இரவும் பகலும் ஜெபம் குறையல, ஜெபம் குறையல, ஜெபம் குறையல. ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விட்டு பிரிகிறவர்களுக்கு நிச்சயமாக நம்ம துன்பம் துயரம் நம்ம இருதயத்தில் இருக்கும். நம்ம நேசிச்சவங்க, நம்ம அன்பு செலுத்தினவங்க, உண்மையாகவே அந்த பாதிப்பு நம்மளை இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுனுடைய ரட்சிப்பு உண்மையாக நம்ம இருக்குமானால் நான் சொல்லுவேன், மணவாளன் போனாலும் இந்த மகள் உண்மையான தன்னுடைய மணவாளனுக்காக காத்திருந்து வாஞ்சித்ததுனாலே 84 வயசுலும் எங்கே தான் இருந்தா? இரவும் பகலும் அவர் போயிட்டாரே, அவர் போயிட்டாரே, அவர் போயிட்டாரே, அவர் போயிட்டாரே, அவர் போயிட்டாரே, எங்கள் அம்மா போயிடுச்சு, எங்கள் அம்மா போயிடுச்சு, எங்கள் அம்மா போயிடுச்சு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்களா அண்ணாள்? நான் சொல்லுவேன், இதுதான் கிறிஸ்துவ ஒரு இருதயத்தில் வந்தால் உன் துக்கம் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதுக்காக இதை நான் கொண்டு வருகிறேன்னா, மகளே மகனே, எத்தனை துக்கத்தில் இருந்தாலும் இயேசு உனக்குள்ளா இருப்பார்னா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இது ரட்சிப்பினுடைய அடையாளம். இயேசு வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறா. மணவாளன் வருவார், மணவாளன் வருவார், மணவாளன் வருவார். ஆகிப்போச்சு, 84 வருஷம் ஆகிப்போச்சு, 84 வயசு ஆகி போயிடுச்சு. ஆனாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் மணவாளனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தா. இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேலுடைய மீட்புக்காக, இஸ்ரவேலுடைய மீட்புக்காக. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற காரியம் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளா இருப்பானா. இந்த மனுஷ வாழ்க்கையிலே எத்தனையோ பிரிவுகள் உண்டுங்க, எத்தனையோ துரோகங்கள் உண்டு, எத்தனையோ இழப்புகள் உண்டு, எத்தனையோ பலவீனங்கள் உண்டு. நான் சொல்லுவேன், இந்த இயேசு உனக்குள்ளாக பிறப்பாரானால், இந்த இயேசுவின் மேல் உனக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்குமானால் உன் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற காரியம். ஆமென், அல்லேலூயா. 84 வயசான கெழுவியால் எப்படி ஜெபம் பண்ண முடிஞ்சது இரவும் பகலும்? சொல்லுங்க. மகிழ்ச்சி, மணவாளனை குறித்த மகிழ்ச்சி, இந்த இயேசுவை குறித்ததான மகிழ்ச்சி. அவர் பிறக்க போகிறார். ஓடோடி அந்த தேவாலயத்தில் வந்தபோது அவள் அன்னாள் அவளை கையிலே ஏந்தி, இதோ கிறிஸ்து அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை, இஸ்ரவேலுக்குடைய ரட்சிப்பின் வழியை காட்டுவார். அழகா சொல்றா பாருங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யாவருக்கும் அவரை குறித்து பேசினா. தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி எதை குறித்து பேசினா? நாம் கணவன் இழந்த முறிந்து சபைக்கு வந்து உக்காந்து கதையை அழுது இரவும் பகலும் ஜபம் பண்ணி யாரை குறித்து பேசினா? ஜனங்களுடைய மீட்புக்காக தீர்க்க தரிசனத்தை சொன்னான். தீர்க்க தரிசனத்தை சொன்னான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியம் இந்த இயேசுனுடைய வருகை. அவன் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் இதுதான் உண்மையான இயேசு. நீங்க ஒருவேளை இந்த அனுபவத்துக்குள்ள இல்லைன்னா உங்களை தானே ஒரு பொய்யான இயேசுவை உள்ள வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பொய்யான இயேசுவை நீங்களே உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறீங்க. அவர் உலகத்துக்கு, அவர் வஸ்திரத்துக்கு, அவர் சோத்துக்கு, அவர் லேண்டுக்கு, இதுக்கு மாத்திரம்தான் இயேசு. நான் சொல்லுவேன், எதுவுமே இல்லைனாலும் உன் துக்கம் நீங்கி உன் இருதயம் ஒரு கலிகூறுதனால் உண்டா இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாது, எதை பற்றியும் கவலைப்படாது. புள்ள பேசலாம் கவலைப்படாது,
மருமகளை காரி துப்புனா கவலைப்படாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கலைன்னா கவலைப்படாது, அது பாட்டுன்னு போயிடும். கர்த்தருடைய சித்தம் 84 வயது வரைக்கும் இரவும் பகலும் ஆண்டவருடைய வருகை குறித்து தியானம். நான் சொல்லுவேன், துக்கம் சந்தோஷமா அவளுக்கு மாறி போச்சுங்க. அந்த சந்தோஷம் அவளுக்குள்ளாக ஒரு பெரிய பலனை தந்தது. 84 வயசும் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஒரு ஜெபம். ஆண்டவர் வந்த உடனே கையிலே ஏந்தி கொண்டு வாஞ்சையாக இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்திருந்தவர்களுக்கு அப்படி என்று ஒரு வார்த்தையை சொன்னார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசு வந்தார். ஆமென். உன் துக்கம் மாறும், உன் வியாதி மாறும், உன்னுடைய தரித்திரம் மாறும், உன்னுடைய வார்த்தை மாறும். இயேசு கிறிஸ்து நீ வாஞ்சையோடு கூட அவரை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களும் மாற்றப்பட்டிருக்கும். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8:56 58 வரைக்கும் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். ஆமென். கண்டு களி கூர்ந்தான் என்றார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, இன்னும் இல்ல போதும் சிஸ்டர், பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளைக்கான ஆவலா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆமென். கண்டு களி கூர்ந்தார். எத்தனை வருஷம் ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனை வருஷங்க? 1000 வருஷங்கள். ஆனால் ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தாராம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, உண்மையான இயேசுடைய ஒரு மகிமை என்னன்னா, நான் சொல்லுவேன், களி கூறுதல், துக்கம் சந்தோஷமாய் மாறுதல், ஜென்ம சுபாவம் மாறுதல், ஆண்டவர் மேலே எப்போவுமே ஒரு வாஞ்சியாக இருக்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார் சாப்பாடு இது அல்ல. அநேகர் பொய்யான கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறோம். மெய்யான கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நாம் வேதத்தை மூடலாம். யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26 27 வாசித்து நாம் கண்களை மூடுவோம். யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம். ஏதோ ஞாபகத்துக்கு வருகிறது அந்த வசனம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையா என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. சிஸ்டர் பிரதர், இந்த வசனத்தெல்லாம் நீங்க எப்படி புரிந்து கொண்டீங்கன்னு தெரியல. ஒரு மனுஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை முடிச்சிட்டேன், ஒரே நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே போச்சுங்க, எல்லாமே போச்சு. அவன் சொல்கிறான், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும் என் மாமிசத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியைகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமே. இந்த மனுஷனை சோர்ந்து போகிற பண்ண காரியம்னா, இழப்பு சோர்ந்து போக பண்ணலை, ஆஸ்தி போனது சோர்ந்து போக பண்ணலை. நான் சொல்லுவேன், எது சோர்ந்து போக பண்ணுதுன்னா, நானே பார்ப்பேன் அவருடைய வருகையை. நானே தீர்க்க தரிசனங்க, அவர் வருகையை நான் பார்ப்பேன். இதன் நிமித்தமா என் கண்கள் நான் சோர்ந்து போகிறேன். என் நோயினால நான் சோர்ல, என் அந்நிய கண்கள் அல்ல, நானே அவரை பார்ப்பேன். எந்த வாஞ்சியினால் நான் சோர்ந்து போகிறேன். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களை வற்புறுத்தி கேட்குற இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்கிறேன். இந்த இயேசுவை உங்களுக்குள்ளா மகிழ்ச்சியாக வைங்க. இந்த இயேசுவை உங்களுக்குள்ளா சந்தோஷமாக வைங்க. இந்த இயேசு மேலே பெரிய வாஞ்சையை வைங்க. நிறைவான இந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் பிறக்கிற போது எந்த குறைவு, எந்த பலவீனம், எந்த உறவுகளுடைய அவமானம், எந்த ஒரு உறவுகளுடைய பாசம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது சிஸ்டர்.
ஏன் இன்னைக்கு நம்ம அழுகிறோம்? நம்ம உறவுகளினால் நம்ம அழுகிறோம், நம்ம குறைவுகளினாலே நம்ம அழுகிறோம், நம்ம பலவீனங்களினாலே நம்ம அழுகிறோம். நீங்கள் ஒன்று மாத்திரம் வச்சிருங்க, ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சையை மாத்திரம் நீங்கள் வச்சிருங்க. நான் சொல்லுவேன், மற்றவர்களை எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போய் நிலையான மகிமை, நிலையான உயர்வு, நிலையான மேன்மை, நிலையான ரட்சிப்பு இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்முடைய வாஞ்சியின் மூலமாக நிச்சயமாக நமக்கு தருவார். இன்றைக்கு என் அருமையான மகளே, மகனே, நீ வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறையா? நீ வாழ்க்கையிலே சிலரை நேசிக்கிறவளை இழந்திருக்கிறியா? நீ வாழ்க்கையிலே குறைவுபட்டு இருக்கிறியா? நீ வாழ்க்கையிலே பலவீனப்பட்டு இருக்கிறியா? இந்த இயேசு மாத்திரம் உண்மையாய் பிறப்பார். ஆனால் உனக்குள்ளாக இந்த இயேசுவை சீயோனே ஆர்ப்பரி, ஓசன்னா என்று ஆர்ப்பரி, இதோ ரட்சிப்பின் தேவன் உனக்குள்ளாக வருகிறார் என்ற உணர்வு மாத்திரம், இந்த வாஞ்சை மாத்திரம் உனக்குள்ளாக இருக்குமானால், நான் சொல்லுவேன், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாத்திரம் உனக்கு மகிழ்ச்சி அல்ல, மகிமை அல்ல, கனம் அல்ல, சுகம் அல்ல, பலன் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, என்னாலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய விடுதலையை, பெரிய சந்தோஷத்தை, பெரிய கனமான காரியத்தை உங்களுக்குள்ளா, எனக்குள்ளா, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளா, உன் வீட்டிலே இயேசு இருக்கட்டும், உன் பிள்ளைகள் மத்தியிலே இயேசு இருக்கட்டும், உன் உறவுகளுக்குள்ளாக இயேசு இருக்கட்டும். ரட்சிப்பினுடைய வஸ்திரம், நீ வஸ்திரம் இல்லாமல் எங்குமே போக மாட்டா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பும் வஸ்திரம் இல்லாம நீ எந்த பிரயாணமும் எதுவுமே நீ மேற்கொள்ளாத. இந்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சந்தோஷத்தை கொடுக்கிறவர். சிமியோன் பார்த்து சொன்னா, என்னை சந்தோஷமாய் போக விடுகிறீர், என்னை சமாதானமா போக விடுகிறீர். இதுவரைக்கும் உனக்காக வாஞ்சியாய் காத்திருந்த ஆண்டவர். அண்ணால் சொன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் புருஷன் போயிட்டான், 84 வயசாச்சு, உமக்காக நான் காத்திருக்கிறேன். யோபு சொல்றாரு, எல்லாம் போனா என்ன, தோல் முதல் அழுகி போனாலும் நான் சொல்லுவேன், எலும்புகளினாலே என் ஆண்டவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். இந்த வாஞ்சையினாலே நான் சோர்ந்து போகிறேன். ஆமென். சொல்ல, இந்த சோர்வு எந்த சோர்வையும் உங்களுக்குள்ளா எனக்குள்ளா கொடுக்காதுங்க. நிச்சயமா இந்த இயேசு மேலே இருக்கிற வாஞ்சை, ஆராதனை மேலே இருக்கிற வாஞ்சை, சபை மேலே இருக்கிற வாஞ்சை, ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்குண்டான வாஞ்சை, துதியில் இருக்கிற வாஞ்சை, வசனத்தை கேட்கிறதில் இருக்கிற வாஞ்சை, இந்த வாஞ்சையிலே நீ சோர்ந்து போவாயானால் வேற எந்த வாஞ்சையும் உன்னை சோர்ந்து போக செய்யவே செய்யாது. ஆமென், அல்லேலூயா. வேற எந்த வாஞ்சியும் சோர்ந்து போகாது. நீ சோர்ந்து போக மாட்டான். கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய நேரத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த வாஞ்சை மாத்திரம் எனக்குள்ளா இருக்கட்டும். ஆண்டவரே, கேளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இதுவரை எப்படிப்பட்ட இயேசுவை வாஞ்சியோடு கூட நீ வைத்திருந்தா, எப்படிப்பட்ட, நான் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் உறவு எப்படிப்பட்ட மேன்மையான உறவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், இயேசுக்கு அடுத்ததாக வையுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக அதை வையுங்க. நான் சொல்லுவேன், இந்த வாஞ்சை மாத்திரமே உங்களை சோர்ந்து போக பண்ணுமானால் மற்ற எந்த வாஞ்சையும் உங்களை சோர்ந்து போக பண்ணாதுப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வாங்க எத்தனை பெரிய சுவையான உணவை உண்பது போ திருப்தி அடைகிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, நீரில்லா நீலம் போல உண்மையாய் ஏங்குகிறே, வாஞ்சையாய் தொடருகிறே. எனது ஆன்மா உம்மை நினைத்து பற்றி கொண்டது, வல்லக்கரமோ என்னை தினமும்
நடத்தி சென்றது. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே. நீரில்லா நீலம் போல வாஞ்சையாய் ஏங்குகிறேன். மகளே, அவரை குறித்து, அவருடைய ரட்சிப்பு குறித்து, மீட்பை குறித்து, துதியை குறித்து, ஆராதனை குறித்து, சபையை குறித்து ஒரு வாஞ்ச உனக்கு இருக்குமானால், இதில் நீ சோர்ந்து போவாயானால், எனக்கு அன்பான பிள்ளையை நான் தைரியமாக சொல்லுவேன், நான் இந்த சபை குறித்து, ஆண்டவரை இந்த ஊழியத்தை குறித்து நான் சோர்ந்து போகிறதுனால வேற எந்த சோறும் எனக்கு பெருசாக தெரியல. ஆமென், அல்லேலூயா. அதுபோல் உங்களுக்கு இந்த இயேசு மேலே ஒரு வாஞ்சை இருக்குமானால், அந்த மணவாளன் மேலே ஒரு வாஞ்சை இருக்குமானால், மணவாட்டியே, இந்த உலகத்தினுடைய மறைவிலிருந்து நீ வெளிப்படுவா. இந்த உலகத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டா, இந்த உலகத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டா, இந்த உலக பந்த பாசங்களுக்கு நீ சிக்கிக்கொள்ள மாட்டா. யாராக இருந்தாலும் சரி, நீ சிக்கிக்கொள்ள மாட்டா. நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற பெரிய உறவுகளை காட்டிலும், என் பிள்ளையை காட்டிலும், என் பேர பிள்ளையை காட்டிலும் என் ரட்சிப்பு பெரியது. ஆமென், அல்லேலூயா. ஆமாங்க, ஆமாம், அது பெரிய வாஞ்சை. இது மட்டும், இந்த வாஞ்சை மாத்திரம் இருந்ததுன்னா வேற எந்த வாஞ்சம் பெருசாக உங்களை பாதிக்காது, உங்களை சோர்ந்து போக பண்ணாது. கர்த்தாவே, இதோ இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதுவரை ஆண்டவர் பொய்யா எங்களுக்குள் பிறந்திருப்பீரானால் மெய்யா எங்களுக்கு பிறங்க ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் கனி தராமல் போனாலும், மந்தைகளில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், என் தோல் முதல் கொண்டு அழுகி மாமிசெல்லாம் அழுகிலை, என் எலும்புகளினாலே ஆண்டவரை பார்ப்பேன். நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, நானே பார்ப்பேன். இந்த வாஞ்சையினால் நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு இருக்கிற நோய், நான் இருந்த இழப்பு, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட போராட்டம், இதில் நான் சோர்ந்து போகல ஆண்டவரே. இவைகளெல்லாம் இருப்பினும் உம்மை குறித்து வாஞ்சியில், உம்முடைய வருகைக்குண்டான வாஞ்சியினாலே நான் சோர்ந்து போகிறேன். இந்த சோர்வு வேற எந்த சோர்வு எனக்கு பெருசாக தெரியலப்பா. அவமானம் பெருசாக தெரியல, நிந்த பெருசாக தெரியல, குறைவு பெருசாக தெரியல, வியாதி பெருசாக தெரியல. வல்லமை, உங்க வல்லமை என்னில் விளங்குகிறபடினாலே, உம்மை குறித்ததான பாரம் எனக்குள்ளா இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற பாரம் எனக்கு பெருசா தெரியல ஆண்டவரே. அப்படியாக வந்த ஒவ்வொருவர்கள் நீங்க மாற்றுங்க. அவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் பலவீனங்கள் பலனா மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய குறைவுகள் நிறைவா மாறட்டும் ஆண்டவரே. இந்த வாஞ்சை, உம்மை குறித்ததான வாஞ்சை இருக்கு. எத்தனை பெரிய உறவு என்னை மதிக்கலனாலும் என் கால் தூசு சமானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் ரட்சிப்போ நீரும் என் தலைக்கு மேலாக இருக்கிறவரா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துன்னா மனுஷன் அவமானப்படுத்துகிற மாதிரி, உறவு அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம ஆண்டவர் நமக்கு துக்கத்தையும் பாடுகளையும் கர்த்தர் தரவே மாட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது சந்தோஷம், சமாதானம், விடுதலை, சுகம், பலன். அப்படியாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகளிடத்திலே நீர் பிறக்கட்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை உண்டாகும். பேர பிள்ளைகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வோடு வாஞ்சியோடு கூட உங்கள் பிறந்த நாளை கொண்டாட எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்கள் மேலே வாஞ்சை இருக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் மேலே வாஞ்சை இருக்கட்டும். நிச்சயமாக நல்ல நாளை நான் காண்பேன், நல்ல ஆசீர்வாதங்களை காண்பேன், எங்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நான் காண்பேன். அதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உங்கள் வாஞ்சை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். அவை குறித்த சோர்வு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமுமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறும் இரட்சகருமாகிய பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு கூட உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் தயவும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவர் கரம் உங்களோடு கூட நடத்தும். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்போதும் அணிந்து கொள்கிற ஒரு கிருபை நமக்குள்ளாக இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி.